ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு ஒருவரே எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்துக்கு மேல் அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. பாவத்தின் மேல் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தவர், மரணத்துக்கு மேல் அதிகாரம் உள்ளவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படும். இவருக்கு ஆராதனை செய்யும் போது, இந்த இயேசுவை துதித்து பாடும் போது, ஹல்லேலூயா, அவர் நம்மை அவரை போல் மாற்றுகிறார். நம்முடைய சுவாபங்களை மாற்றுகிறார். நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம்பா. கிருபை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கும்படி, உமக்கு ஆராதனை செய்யும்படி, ஆண்டவரே உம்மையே சேவிக்கும்படி நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தீரே, மீட்டெடுத்தீரே, ஆவியினால் நிரப்பினீரே, உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியும் ஆண்டவரே. ஆவியானவர் பலமாக எங்களை ஆட்கொள்ளணுமே ஆண்டவரே. தேவ அன்பினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க, உம்முடைய பரலோகத்தின் மகிமையை நாங்கள் கண்டு களி கூற கிருபைதாரும். அந்த எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீரே எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வண்ணமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். சேர்ந்து வாசிப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் நமக்கு அப்படிப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளால் கட்டும்படியாய், ஹல்லேலூயா, சாத்தானை சங்கிலியால் கட்டி, ஹல்லேலூயா, அவரை உயர்த்தி அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் விசுவாசித்து மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்முடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்தும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தந்த மகாபரிய கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்களின் நுகங்களை முறித்து போட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினால் கட்டக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த கருக்குள்ள பட்டயத்தின் மூலம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ராஜாக்களை, சத்துருவானவரை, சாத்தானை வீழ்த்தும்படியான ஆயுதத்தை ஒவ்வொருவர் இருதயத்திலும் நீர் விசுவாசிக்கும்படியாய் நீர் இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறீர். இன்றைக்கு பலிபீடத்தில் இருந்து கடந்து வரும் பொழுதே இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இந்த வார்த்தை ஆகிய பட்டயம் இன்றைக்கு கர்த்தாவே சாத்தானுடைய நுகங்களை முறித்து போட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம்
ஜெயம் எடுக்கும்படியாய், உலகத்தை ஜெயித்த தேவன் ஒவ்வொருவரும் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு கிருபை செய்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது மனப்பூர்வமாக உண்மையாக நம்முடைய தசமபாகம் காணிக்கைகளை நாம் செலுத்த வேண்டும். அந்த கவரில், காணிக்கை கவரில் தசமபாகம், காணிக்க, ஏழைகள் நிதி, சந்தா இதெல்லாம் அதிலே எழுதி நீங்கள் அதில் போட்டுடலாம். இங்கே எழுதி கொடுக்க முடியாதவர்கள் சௌரிய டைசி இடத்தில் அந்த சந்தாவை ஒரு வருடத்திற்கு 200 ரூபா நம்முடைய ஸ்தாபனத்துக்கும் நம்முடைய செக்ஷனுக்கும் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அந்த சந்தாவை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நீங்கள் மனப்பூர்வமாக உண்மையாக அதை நீங்கள் செலுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் என்றும் காத்து வருகிறார். என்றும் வாக்கு அளித்தவர் என்று காத்து வருகிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, கர்த்தர் அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தான் களத்தில் நீ போர் வீரனாய் திகழவா. சாத்தான் களத்தில் நீ போர் வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. காலமோ முடியுதே, தேவராஜ்யம் நெருங்குதே. மனம் திரும்பி வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். மனம் திரும்பி வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் ஒரு வாடகை வீடுதான். இந்த
இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும், இந்த தேவைகளெல்லாம் சந்தியும், எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து தாராளமாய் கட்டளையிடும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் புதிய பலன், உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, நல்ல முறையில் அவர்கள் பரீட்சை எழுதி தேர்ச்சி அடைவதற்கு தெய்வீக ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. விசேஷமாக அவர்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் சரி, ஊழியத்துக்காக உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். பிள்ளைகள் பாடல் படிப்பார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும்
ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்களுக்காய் உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் முதல் முறையாக வந்த யாராவது இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு வந்து அவளை ஜெபிக்க அழைத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். விபிஎஸ் நமக்கு மே மாதம் 5ஆம் தேதி முதல் 11, மே 5 முதல் 11 வரைக்கும். ஆகவே பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுதே ஆயத்தப்படுத்தும்படி கேட்குறேன். இந்த பாக்ஸு வாங்கினவர்கள் ஏப்ரல் 2வது வாரத்தில் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர் கூட்டம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் இமயன் டிவியிலே ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் அதுக்காக ஜெபியுங்கள். அதுக்காக நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை படிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆனால் அந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் முழுவதும் என்றால் அது ரட்சிக்கப்படாத ஜனங்களை காட்டுகிறது. நாம் உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய இரத்தத்தால் மீட்டு கொண்டு நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். இது வேற உலகம், அது வேற உலகம். நாம் வாழ்கிறது ஆவிக்குரிய உலகம். இங்கே உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இன்னும் ஏராளமான உலகம் இருக்கிறது. அரசியல் உலகம், சினிமா உலகம், இன்னும் இப்படி நிறைய உலகம் இருக்கிறது. இந்த உலகங்கள் எல்லாம், இந்த உலகமெல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் நாம் வாழ்கிற உலகம் எது? ஆவிக்குரிய உலகம். அல்லேலூயா. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்றார். இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்றார். அவை உலகம் வேற, தேவனுடைய பிள்ளைகள். இது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? உலகத்துக்குள்ளே இருக்கிறோமா? சபைக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோமா? சபை என்பது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஆகவே இந்த சபைக்குள்ள வரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் வந்து விட்டோம். பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது.
தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கிறான்? காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. பிசாசு உங்களை தொட முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா. தோத்துறோம். உலகம், பிசாசு, மாம்சம், இந்த மூன்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்குரிய சிந்தனைகள், உலகத்துக்குரிய ஆசைகள், இச்சைகள் நமக்குள்ளே வந்தால் பிசாசு வந்து நம்மை தாக்கி விடுவான், நம்மை தொடுவான், நமக்குள்ளே வந்து கிரியை செய்வான். ஆகவே முழுவதும் உலகத்திலிருந்து வேறுபட்ட ஜீவன் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சபை. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை தினந்தோறும் பாவ அறிக்கை செய்து பாவத்தை செய்வதல்ல, வாரம் முழுவதும் பாவத்தை செய்துவிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்தில் பாவரிக்கை செய்வதல்ல, அது வேறு உலகம். ஆனால் தேவனுடைய ஜனங்கள், அல்லேலூயா, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், வேறுபடுத்தப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய ஜனங்கள். பாவம் இவர்களை மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் இவர்களை மேற்கொள்ள முடியாது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல் இந்த உலகத்தில் மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக தேவதூதர்கள் அவர்கள் பரலோகத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே இந்த லூசிபர் தேவதூதர்களுக்கு தலைவன் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவனுக்குள்ள என்ன வந்தது? வந்தது, மேட்டிமை வந்தது. இருதயத்தில் நினைத்தான். என்ன நினைத்தான்னா, நான் அவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்ற ஒரு மேட்டிமையான எண்ணம். உட்கார விடவில்லை. உட்காரலாம், நான் உட்கார்ந்தா என்ன, அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அங்கிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? கீழே தள்ளிவிட்டார். ஏசாயா 14 அதிகாரத்திலும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். ஆகவே அந்த தேவதூதர் அவனோடு கூட ஒரு கூட்டம் தள்ளப்பட்ட போது, அழகாக நேர்த்தியாக இருந்த உலகம், மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், ஒழுங்கின்மை வெறுமையுமாக மாறிவிட்டது. அதுக்கு பிறகு தேவன் இந்த உலகத்தை சீர்படுத்தி மனிதனை உண்டாக்குகிறார். மனிதனை ஏன் உண்டாக்குகிறார்? தேவனுக்கு ஆராதனை செய்யணும். தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த தேவதூதர்கள் விழுந்து போன போது அவர்களுக்கு கை கொடுக்காமல் தேவன் நம்மை இந்த உலகத்திலே தம்முடைய சாயலாக சிருஷ்டித்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், தம்முடைய வல்லமையான செயல்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றே மனிதனை உண்டாக்கினார். ஆனா மனிதன் என்ன செய்தான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததினால முழு உலகமும் பிசாசுக்கு அடிமையாகிவிட்டது. இப்படிப்பட்ட உலகத்தை, நியாய தீர்ப்புக்கு நேராக சென்று கொண்டிருந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக, மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வெட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. அப்ப விழுந்து போன தேவதூதர்கள் எங்க இருக்காங்க? இந்த உலகத்துல தான் இருக்காங்க. 1/3 தூதர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். இந்த தூதர்கள் உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்களை தண்ணீருக்குள்ள மூழ்கடித்தார். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை சிட்டித்த போது தண்ணீரை
வெட்டாந்தரையாக மாற்றுகிறார். அந்த தண்ணீர்லாம் ஒரு இடத்துல போனது, அதான் சமுத்திரம். இந்த நீருக்குள்ள மூழ்கி இருந்த பிசாசு அப்ப வெளியே தலையை காட்டுறான். அப்ப ஆண்டவர் அதை பார்த்தாரு. ஓஹோ, இவன் தான் இங்க இதுவரைக்கும் மூழ்கி இருந்திருக்கிறான். அதனால அந்த நாளில் ஆண்டவர் நல்லதுன்னு காணவில்லை. ஒவ்வொரு நாள் சிட்டிப்பில் நல்லது நல்லது என்று கண்டா, இந்த வெட்டாந்தரம் வந்தபோது தண்ணீர் ஒன்றே இடத்தில் விலகி போய் சமுத்திரமாக மாறின போது பிசாசு வர்றான். அன்றைக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே சொல்லலை. இன்றைக்கும் அதிலிருந்து இதுவரைக்கும் பிசாசு தேவனால் சிட்டிக்கப்பட்ட மனிதன் மேல் பொறாமை கொண்டிருக்கிறான். நாம் இருந்து ஆராதனை செய்த இடத்துல யார் வந்திருக்கா? நாம் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டிய இடத்துல இந்த மனிதர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் ஆராதிக்க விடுவேனா என்றுதான் மனிதர்களை, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆராதிப்பதற்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் மேல என்ன செய்யறான்? கோபமா இருக்கான். இப்போ உங்களுக்கு விளங்குதா ஏன் பிசாசு உங்கள் மேல கோபமா இருக்கான்? பொறாமைப்படுறான். ஒரு ஆட்சியில இருக்கவர்கள் ஆட்சியை விட்டு கீழே தள்ளி வேற ஒரு ஆட்சி வந்த போது முதல்ல இருந்தவர்களுக்கு ஐயோ நாம இருந்த இடத்துல யார் இருக்கா? இதே மாதிரிதான் அவர்களை விட மேலான ஒரு ஸ்தானத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆகவே தேவனை ஆராதிப்பதற்கு பிசாசு மனிதனை என்ன செய்வான்? தடை செய்வான். நீங்கெல்லாம் எத்தனையோ தடைகளை மீறி வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்க யோசித்து பாருங்க, ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா தடைகள் வந்து. அதனால சிலர் ரொம்ப பிந்திடுறாங்க. அவளுக்கு ரொம்ப தடைகள் இருக்கும். பிந்தியாவது வந்து சேர்ந்துருவண்ணி வராங்க. அதனால பிந்தி வாங்கன்னு நான் சொல்லலை. அந்த சனிக்கிழமை வரும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணி பிசாசு என்னென்ன தடைகள்லாம் கொண்டு வர போறானோ அதை மேற்கொள்ளும். அதுதான் உபவாச ஜெபம். அல்லேலூயா. அப்பொழுதே ஆயத்தப்படணும். சனிக்கிழமை நாளைக்கு ஆராதனை போவதற்கு தடை உண்டு பண்ணுவான். சில வியாதியை உண்டாக்குவான். விலையின் அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. சனிக்கிழமை வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வான்? சனிக்கிழமை ராத்திரி தூங்க போறீங்கல்ல, சனிக்கிழமை ராத்திரி தூங்கிட்டு காலையில ஞாயிற்றுக்கிழமை எழும்பும்போது ரொம்ப முடியாம ஆயிரும். விலையின்னு வந்துடும். சிலருக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை உண்டாக்குவான், கவலையை உண்டாக்கிடுவான், விலையினத்தை உண்டாக்குவான். விளங்குதா? இருமலை உண்டாக்குவான், கால் வலி முட்டு வலியை உண்டாக்குவான், நெஞ்சு அடைப்பு வந்துடும், பயங்கரமான இடையூறுகளை உண்டாக்குவான். ஒரு விதத்திலையும் உங்களை தடை செய்ய முடியலன்னா உங்க குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளை வியாதி ஆக்கிடுவான். அதெல்லாம் மீறினா ஆளை காலி பண்ணிடுவான். அதுக்கெல்லாம் அவன் அரைக்க மாட்டான். ஆனா விசுவாசிகளை ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசிகளை நீங்க அப்போ பயந்துட்டு இருக்கான், எப்பா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், என்ன பண்றானோ. தேவனுடைய பிசாசு மேற்கொள்ள முடியாது. சோதனையை கொண்டு வருவான், இடையூற கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, தடை செய்ய முடியாது. சித்தராஜம் தூக்கத்தை கொண்டு வர்றது யாரு தான்? பிசாசு தான். இதெல்லாம் மீறி நீங்க ஆராதனையில் வந்து ஒன்னும் எங்களை அசைக்க முடியாதுன்னுட்டு வந்து உட்கார்ந்துருங்க. ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அப்ப நான் பாருங்க, நல்லா அப்படி இருக்கும், டக்குன்னு தூக்கம் வந்துடும்.
செய்தி வருதுன்னா யாருக்கு தெரியும்? அடுத்தால செய்தி இன்னாருக்கு வருது. அப்படியே ஒரு கறக்கத்தை உண்டாக்கிறோம், மயக்கம். நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஒரு மயக்கம் வருது, கறக்கம் வருது, தூக்கம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருது? செய்தி வருதுன்னு அர்த்தம். அது கேட்க விட மாட்டான். சில சிந்தனைகள் இங்கே தான் இருப்பாங்க, சிந்தனை எல்லாம் வீட்டில் இருக்கும், சாப்பாட்டில் இருக்கும். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தில் வரேன்ட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப டயர்டாயிடுவாங்க. அதுக்கு பிறகு எப்போ வீட்டுக்கு போகலாம், சாப்பிடலான்னு. அப்படி ஒரு எண்ணம்னா நல்லா சாப்பிட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டே வாங்க. இங்கே வந்துருந்துக்கிட்டு எப்போ முடியும், எப்போ போகலாம், ரொம்ப தள்ளாடிக்கிட்டு. அது எதுக்கு? நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்லா சாப்பிட்டுட்டே வாங்க. இங்கே வந்துக்கிட்டு ஐயோ எப்போ முடியும், தலைச்சியாக இருக்கப்பட, மயக்கம் வரப்படாது. சோதரம் 10 நாள் சாப்பிடாட்டாலும் விசுவாசி அப்படி திமுந்து நிற்கணும். அவன் தான் விசுவாசி. ஒரு நேரம் சாப்பிடன்னா 40 நாள் உபவாசத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பிரயாணம் பண்ணியிருக்கேன் இல்லையா? மோசே 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம தூங்காம எங்க இருந்தான்? மலையில் இருந்தான். அதுக்காக நீங்க மலைக்கு போயிடறாங்க. சில மலைக்கு போயிட்டு இருக்காங்க. விசுவாசிகள் நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்க வீட்டுல. அதனால குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் தான் அங்க அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு அலையாத விசுவாசி. 4 மாவடி 5 மாவடின்னு அலையாத. உங்களை ஆசீர்வதிக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? வாயை திறக்காது, திறந்தாலும் சவுண்டு வராது. வீட்டில் போனா என்ன சத்தம்பா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, எங்கே வரல. அப்ப உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அதை மறந்துக்கிட்டு அங்கேயும் ஓட முடியாது, அலைய முடியாது. நிரந்தரமாக உங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படி வாசம் பண்ண வேண்டுமானால் கர்த்தரை துதிக்கணும், எப்போதும் துதிக்கணும், அவருக்கு ஆராதனை செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். நீ இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்து எந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தால், தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டே இருந்தால் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்றார். இஸ்ரவேலின் தேவன் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்தர். நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணா பிசாசு நம்ம தொட முடியுமா, நெருங்க முடியுமா? உலகத்தில் உள்ள கவலை, துக்கம், வேதனை, வியாதி, துன்பம் உங்களை மேற்கொள்ள முடியுமா? உங்களை பாதிக்க முடியுமா? ஒரு பாதிப்பு வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? உங்களை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரா என்பதை நீங்கள் சோதித்து அறிந்து நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். அவர் உங்களோடு பேசுகிற தேவன், உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவர் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிறார், பூலோகத்தில் இருக்கிறார். ஒரே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லா இடத்திலும் அவர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், பேசுகிறார், நடத்துகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பிசாசு எவ்வளவு போராடினாலும்
அவன் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொண்டான்னா இயேசு கிறிஸ்து எங்க இல்லை, இங்க இல்லை. இயேசு கிறிஸ்துவ படத்தில் வைக்காங்க, ஏன் சிலுவை வணங்குறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இங்க இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வேளையிலே உங்களுக்குள்ளே நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நிரந்தரமாக உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு, சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் நீ பாட்டு சொல்லி கொடுக்கும்ல. என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். பெரியவர்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணுமா? இயேசு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார், ஜீவிக்கிறார் என்று சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பலகீனமா இருக்கு. அப்போ ஒரு சந்தேகம், அப்படி ஜீவிக்கிறாரா? அப்படி உங்களுக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணுவாரானால் நீங்கள் வந்து ஆராதனை விட முடியுமா? ஜெபத்தை விட முடியுமா? அவருக்கு சாட்சி சொல்லாமல் இருக்க முடியுமா? வசனத்தை கேட்காமல் இருக்க முடியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்ன விரும்புகிறார்? எப்போதும் இடைவிடாமல் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க பார்த்தா தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகள் தோறும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். இடைவிடாமல் தினந்தோறும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க விசுவாசிகள். வேலை, பணம், பதவி, இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி, செல்வம், இதை பெரிதாக நினைக்காதே. இயேசுவின் உள்ளத்தில் வாசம் பண்ணும் போது அதெல்லாம் ரொம்ப அற்பம், குப்பை. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். குப்பை, குப்பையை பெரிதாக நினைக்காதே. இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி, செல்வம், ஐஸ்வர்யம், பணம், இதை பெரிதாக நினைக்காதே. அநேகர் ஆராதனைக்கு பிந்துவதற்கு காரணம் என்ன? வேலை, சாப்பாடு, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. சிலர் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வருகைக்கு நேரம் ஆயிடுது. சிலர் எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு தான் இங்க வருவாங்க. கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கிறாயா? ஆசீர்வாதம் வேணும், அற்புதங்கள் நடக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆனால் நீ என்ன செய்கிறா? கடைசியில அவரை ஒதுக்கி விடுகிறார். முதலிடம் கொடுப்பாயா? தேவனை கனம் பண்ணுவாயா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை வைத்து கத்தருக்கு முதலாவது உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடு. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. இல்லைங்கதா? இங்கே கவனிங்க, பண ஆசை, பணம் எல்லாத்துக்கும் தேவைதான். ஆனா பண ஆசை இருக்குதே, அது எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான். யாரே? கூட இருந்த சீசன் யூதாஸ். காரணம் என்ன? பண ஆசை. விசுவாசி, உனக்கு இந்த பண ஆசை அதிகமாக இருந்தா, பொருளாசை, உலகத்தில் உள்ள ஆசைகள் உனக்கு அதிகமாக இருந்தால், நீ ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது, அன்பை ருசிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆகவே இதை என்ன செய்யணும்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னா வேரோடு பிடுங்கி எடுக்கணும்.
அல்லேலூயா. இந்த ஆசை இச்சைகளுக்கு விசுவாசியை அடிமையா கூடாது. பண ஆசை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. பொருளாசை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. இந்த உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளை எல்லாம் உருவாக்கி விடுறது பிசாசு. அதுக்கு உருவாக்கி விடக்கூடிய தொழிற்சாலை, அவனுடைய எந்திர சாலை எது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சினிமா. சினிமா இருக்குதே, அதுதான் அங்க உருவாக்கி விடுற இடம். ஆசைகள் இச்சையெல்லாம் அங்கிருந்தா வரும். அதை பார்த்துக்கிட்டு நல்லா இருந்த விசுவாசி அப்படியே மயங்கிடும். ஆகவேதான் இப்படிப்பட்ட இந்த கண்ணின் காட்சி இருக்க, இதுக்கு விலகி ஓடு. இல்லாவிட்டா இது நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. உன் வாலிபனை இளமையில சந்தோஷப்படு. உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் நடக்க கூடாதுன்னு சொல்லல. சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கா? இல்ல, பாரினி தான் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு உள்ள விளைவு என்ன? கண்ணின் காட்சிகளிலும் ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்துவார். ஆகவேதான் இந்த இச்சைகளுக்கு, ஆசைகள் இச்சைகளுக்கு என்ன செய்? விலகி ஓடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. யோசேப்பு விலகி ஓடினான். சிம்சோன் என்ன செய்தான்? அதுல மயங்கி விழுந்தான். அதனால மாவரைத்தான் கண்ணு போயிட்டு. கண்களின் இச்சைக்கு அடிமையான கண்ணு போயிடும். ஒரு இந்த கண்ணு போகாது, மனக்கண்ணை சாத்தான் குருடாக்கிடுவான். குருட்டாட்டத்தில் தடவிட்டே. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சத்தியம் தெரியாம, தேவ சித்தம் என்னன்னு தெரியாம, உண்மையான சபை எதுன்னு தெரியாம, உண்மையான சந்தோஷம் எங்கன்னு தெரியாம தடவிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? குருட்டாட்டம். சாத்தான் முதல்ல என்ன செய்யறான்னா மனக்கண்களை குருடாக்குறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். முதல்ல எதை குருடாக்குறான்? கவனமா இருங்க. விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். இல்லாவிட்டா மனக்கண்ணு குருடாக்கிடுவான். பிறகு ஒண்ணும் விளங்காது, சத்தியம் விளங்காது. சிலருக்கு எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் விளங்காது, ஆவிக்குரிய காரியங்கள் விளங்காது. ஆனா உலக பிரகாரமான காரியங்கள்ல மட்டும் தெளிவா இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, தொழில் செய்கிறது எப்படி, வியாபாரம் பண்றது எப்படி, இதுல நல்ல தெளிவா இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்றும் விளங்காது, குருட்டாட்டம். இது எங்க கொண்டு போய் விடும்? பாதாளத்தில் கொண்டு போய் விடும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். உங்களுடைய மனக்கண் பிரகாசமான மனக்கண்களை தரும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கண், மனக்கண் பிரகாசமா இருக்கணும். அப்பந்தான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா ஒன்றும் விளங்காது. குழப்பம். எங்க போறது, எங்க தங்கி இருக்கிறது, எங்க படிக்கிறது, எங்க வேலை செய்கிறது, எந்த வேலை செய்வது, குழப்பம். ஆனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு ஒரு குழப்பமே இல்லை. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு காரியங்கள் விளங்காம குழப்பமா இருக்கு? கை தூங்க பார்க்கலாம். கை தூக்க மாட்டீங்க.
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஏன்னா ஆவியானவர் போதிக்கிறார், நடத்துறாரு. எங்க இருக்கணும், எங்க தங்கி இருக்கணும், எங்க வீடு வாங்கணும், எங்க படிக்கணும், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், எந்த வேலை செய்யணும், எங்க செய்யணும், விளங்குதா? கல்யாணம் எப்பொழுது பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரை திருமணம் செய்யணும், இதெல்லாம் ஆண்டவர் பேசுவார். விளங்குதா? பிறகு யாருக்கு மாறா செய்துட்டு கடைசியில் ஐயோ ஒரே யாரு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, நான் தான் கஷ்டப்பட வேண்டியது. குடும்பங்களில் பிரச்சனை வந்தால் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் இது வேண்டாம், இல்லை இல்லை பாஸ்டர் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல மேட்சாக இருக்கும் அப்படின்னு, நல்லா விருப்பமாக இருக்கு, அவங்களுக்கு நல்ல வில்லிங்காக இருக்கு, அப்படி தான் இருக்கும். பிறகு கொஞ்ச நாள் ஆன பிரச்சனை ஆன உடனே பிறகு வருவாங்க, பாஸ்டர் இப்படி இருக்கு காரியங்கள், ரெண்டு பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, சண்டை வருது அடிக்கடி, நம்ம பையனை பிடிச்சி ரொம்ப அடிச்சு விட்டா, ரெண்டு பேருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, என்ன செய்ய? சட்டி பானானங்க அடிக்கடி மாற்ற முடியுமா? கல்யாணம் பண்ணியாச்சுன்னா கடைசி வரைக்கும் அதுதான். பவுல் சொல்றார் கொரிந்தியர், புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் இன்னொரு திருமணத்தை செய்யக்கூடாது. அதே மனைவி உயிரோடு இருக்கும் அளவும் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. அமெரிக்கா மாதிரி டக்கு டக்குன்னு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. அங்க ஒரே ஆளு 10 தடவை 15 தடவை விவாகரத்து பண்ணிக்கிட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அங்க அப்படி நடக்குது. இது பைபிள் படி நடக்கணும். நம்ம வெளிநாட்டில் என்ன நடக்குது அது இல்லை, சினிமா உலகத்தில் என்ன நடக்குது அதுவல்ல, அரசியல் என்ன சொல்லுது, அரசியல் உலகம் எப்படி அதை பார்த்துல, பைபிள் ஆவிக்குரிய உலகத்தில் நாம் வாழ்கிறோம். தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை வேட்டி கர்த்தரை துதிங்க. பிசாசு ரொம்ப தந்திரமானவன். யாருக்கு எந்த காரியத்தில் வீக்னஸ் இருக்குன்னு பிசாசுக்கு தெரியும். நல்லா கவனிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த காரியத்தில் வீக்னஸ் இருக்கு, பலகீனம் இருக்கு என்று பிசாசுக்கு தெரியும். அந்த பலகீனமான இடத்துல தட்டுவான், டச் பண்ணுவான். அப்ப விசுவாசி எப்படி இருக்கணும்? எந்த காரியத்திலும் உங்களை பிசாசு டச் பண்ணாத அளவுக்கு, தொடாத அளவுக்கு, கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. தோத்திரம். பவுல் எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிறேன், ஆனா ஒடுங்கி போறதில்லை. எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையில விழுந்து போகல. விசுவாசி எந்த சோதனை எந்த வழியில வந்தாலும், யார் மூலமா வந்தாலும் அதை மேற்கொள்ளணும். அவன் தான் விசுவாசி. உங்களுக்கு ஒரு பலகீனம் இருக்குன்னா அதை பயன்படுத்தி பிசாசு அதே சோதனையை தான் மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதே பரீட்சை தானே வருது, அதே பாடத்தில் அதே பரீட்சை தான் எழுதிக்கிட்டே இருக்கணும் பாஸ் ஆகிற வரைக்கும். சரி, இது நமக்கு ஒத்து வராது, பாடத்தை நீ மாற்ற முடியுமா? இந்த பாடம் நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கு, அதனால வேற ஒரு பாடத்தில் நான் எழுதுன்னு சொன்னால் ஒத்துக்கிடுவாங்களா? 100 முறைனாலும் மறுபடியும் மறுபடியும் அதே தான் எழுதிக்கிட்டே இருக்கு. எதுல நீ விழுந்து போனா அதே சோதனை மறுபடியும் மறுபடியும் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால விசுவாசி
எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பரிசுத்தமான தேவன். தானியேலை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டான். யோசேப்பு எல்லா காரியத்திலும் சோதிக்கப்பட்டான். ஆனா சோதனையில விழுந்து போகல. விசுவாசியே, நீ எந்த காரியத்துல பலகீனமாயிருக்கிறா, எந்த காரியத்துல நீ ரொம்ப வீக்கா இருக்கா, எந்த காரியத்துல உன் மனதுல ஏதோ ஒரு ஆசை, ஒரே ஒரு சிறிய ஆசை இருந்தா அதை சரிப்படுத்து. வேறோட பிடுங்கி எடுக்கணும். சிலருக்கு பண ஆசை இருந்துகிட்டு இருக்கும், பொருள் ஆசை இருக்கும். பணம், பொருள், ஆஸ்தி, செல்வம், வீடு, வாசல், ட்ரெஸ்ஸு அல்லேலூயா. பிறகு என்னது? நகை, எக்ஸ்ட்ரா பிட்டிங்கு. அதை எடுத்துட்டா சில உயிரே போயிடும். பரலோகத்துக்கே போட்டாலும் பரவாயில்ல, நான் இதை விட மாட்டேன். கடைசியில் எப்போ சிலருக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் எடுக்காங்க? உயிர் போன பிறகு. இவங்களா எடுக்க மாட்டாங்க, வேற யாராவது வந்து கலந்துவாங்க. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு நல்ல உயிர் போயிட்டுல 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு உனக்கு அது எனக்கு இதுன்னு பங்கு போட்டுருப்போம். பார்த்துக்கிட்டே இருப்பான், போக மாட்டாங்க. உயிர் போகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதே மாட்டாங்க. அம்மா 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 அப்பா. உயிர் போயிட்டுன்னா வந்து பங்கு வச்சிருவாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆசை, பொண்ணு ஆசை. பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற ஆசை என்ன ஆசை? இதில் நகை, ஆபரணம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அப்பா, இது வந்து உனக்கு ஒரு விக்கிரகமாக மாறக்கூடாது. பணாசை, பொருளாசை, பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை, இந்த ஆசையெல்லாம் விக்கிரகமாக விசுவாசிக்கு மாறக்கூடாது. நீ விக்கிரக ஆராதனை செய்யல, ஆனால் இந்த பணாசை, பொருளாசை, இந்த மாதிரி ஆசைகள் விக்கிரகமாக மாறி நீ ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாம, துதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாம உன்னை தடை செய்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் உள்ள ஆசைகள் விக்கிரகமாக மாறி விடுகிறது. விக்கிர ஆராதனை என்று சொல்லி மற்றவளை நாம் பரியாசம் பண்ணுகிறோம். ஆனா விசுவாசிகளுடைய விக்கிர ஆராதனை என்ன? பணாசை, பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இதெல்லாம் இந்த ஆசைகள் எல்லாம் விக்கிரகமா மாறுது. இந்த உலகத்தில் நீ ஆண்டவரை விட எதை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறாய்? பிள்ளையை நேசிக்கிறாயா? பிள்ளையை நேசிக்கிறாயா? என் பிள்ளை அப்பா, என் பிள்ளை தான் எனக்கு உலகம், என் பிள்ளை தான் எனக்கு கடவுள் நினைக்காத, சொல்லாத. அதுதான் விக்கிரகம். அதனால ஆபிரகாமே என்ன சொன்னாரு? நேசிக்கிற ஒரே மகனை பலிபீடத்தில் வை. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் புத்திரன், ஆகவே அவனைத்தான் கேட்கிறாரு, இஸ்மவேலை கேட்கல. இஸ்மவேல் ஒருத்தன் இருந்தான், அவன்னா ரொம்ப சந்தோஷமா கொடுத்துருவோம். இவன் நம்ம தவறுனால பிறந்த மகன், இவனை கேட்டா நியாயம் இருக்குன்னு கொடுத்துருமா. ஆனா இவன் அவனை விட்டுக்கிட்டு யாரை கேட்கிறாரு? ஈசாக்கு. நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாய்? எதை நேசிக்கிறாய்? இந்த உலகத்துல ஆண்டவரை விட எதை அதிகமாக நேசிக்க, அதைத்தான் கேட்கிற. பலிபீடத்தில் வை. அல்லேலூயா. அப்ப விசுவாசி இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் நீ கர்த்தரை அதிகமாக நேசிக்கிறாயா? அங்கதான் வந்து வாசம் பண்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவளைத்தான் தேவன் விரும்புகிறார். உன்னையே நீ விக்கிரகமாக ஆராதனை செய்யாத. சிலர் மற்றவளை நேசிக்க முடியாது, நேசிக்க மாட்டாங்க. யாரையும் நேசிக்க, தன்னைத்தான் நேசிப்பாங்க. கண்ணால பார்த்துட்டு அழகா இருக்கனா, இந்த ஜெல்ஸ் நல்லா இருக்கா, உனக்கே நீ ஆராதனை செய்யாத. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நீ ஆராதனை செய்யாத. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்.
ஆராதிக்க வேண்டிய நேரத்தை வீணடிக்காத. சிலர் ஏன் வரலன்னு கேட்டா, இந்த வேலை. நீ தேவனை ஆராதிக்க முடியாம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீன்னா நீ நரகத்துல தான் போயிருப்பா, பரலோகத்துக்கு போக முடியாது. இங்கே தேவனுக்கு ஆராதனை உண்மையா செய்யலையே, பரலோகத்தில் போய் உனக்கு என்ன வேலை? ஆராதனை தான் அங்கே செய்யப்படுது. இங்கே ஆராதிக்க முடியாட்டா நீ அங்கே எப்படி போக முடியும்? எப்படி ஆராதிக்க முடியும்? அப்போ நீ ஆண்டவரை உண்மையா நேசிக்கல, கனம் பண்ணல, வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அப்படிப்பட்டவள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒரு பரிசுத்தவன் சொல்றாரு, எல்லா விசுவாசிகள் எல்லாரையும் ஒரு நிமிஷம் நரகத்தில் கொண்டு வைக்கணும். ஒரு நிமிஷம் வைக்கலாமா? 5 நிமிஷம் வைக்கலாமா? சொல்லுங்க, எவ்வளவு நேரம் வைக்கலாம்? நீ சொல்லு. ஒரு நிமிஷத்துக்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மனம் இல்லை. ஏன் ஒரு நிமிஷம் போயிட்டு வரையில என்ன இருக்கு? உங்க நன்மைக்காத்தான் சொல்றேன். அல்லேலூயா. எத்தனையோ வருஷமா நரகத்தில் நடந்து ஐயோ அப்பான்னு சத்தம் போட்டு கிடக்கானே, அவனை பத்தி உனக்கு கவலை இல்லையா? உன்னை ஒரு நிமிஷம் அங்க வைக்க உனக்கு முடியல, சொல்ல மாட்டேங்க. நீ நரகமா அப்பா? எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, அங்குள்ள வேதனையை நீ அறிந்து கொண்டாத்தான் மற்றவர்களுக்கு இந்த வேதனை வரக்கூடாது, உனக்கு இந்த வேதனை வரக்கூடாது. நீ ஒரு பயபக்தியோடு இந்த உலகத்தில் வாழ்வா, சுவிசேஷம் சொல்லுவா, சாட்சி சொல்லுவா, சத்தியம் சொல்லுவா. ஐயோ இவங்க நரகத்துக்கு போவாங்க, இவளை எப்படியா காப்பாற்றணும், புருஷன் ரட்சிக்கப்படாட்டாலும் விட்டுற. அவர்கிட்ட இதெல்லாம் பேசினா வருத்தப்படுவாரு, நரகத்தில் போய் எவ்வளவு வேதனைப்படுவாரு. ரட்சிக்கப்படாத புருஷன் அப்படியே மரித்து போனாருன்னு வை, நரகத்தில் போய் உன்னைத்தான் தூசித்துக்கிட்டே கிடப்பாரு. என் மனைவிக்கு எல்லாம் தெரியும், எல்லா சத்தியமும் தெரியும், ஆனா என்ன அப்படி விட்டுட்டாளே, என் போக்கிலே விட்டுட்டாளே பாவி, அவன் மட்டும் போய் அங்க இருந்துகிட்டாளே, அங்க போய் சாபம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. சாபம் பலிக்காது, ஆனாலும் நீ யோசித்து பாரு, குடும்பம் எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். நீ உன் புருஷன் உன் பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்துக்கு போனா அது ரொம்ப சந்தோஷம். கரங்களை வைத்து கத்திர துதிங்க. சில அதை இங்க உணர மாட்டாங்க, உபதேசம் கொடுக்க மாட்டாங்க, சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க, அவளுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. மனம் திரும்பாத உன்னுடைய புருஷனுக்காக நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றியா? நீ அதுக்காக பாரம் எடுத்து சுவிசேஷம் சொல்றியா? சத்தியத்தை சொல்றியா? பிள்ளைக்கு ஏதோ கஷ்டம் வியாதி வந்த உடனே ஆஸ்பத்திரி போகணும், மாத்திரை சாப்பிடணும், நல்லா கண் விழித்து இருந்து அவளை கவனித்து பார்க்குறீங்க. சரீரத்தில் ஒரு வியாதி வந்தா, ஆனா அவர்கள் நித்தியமா நரகத்துக்கு போறார்களே, அதை குறித்து உனக்கு கவலை இருக்கா? அதுக்காக நீ என்ன செய்கிறா? சில சரீரத்தில் ஏதோ வியாதி பலகீனம் வந்தா ரொம்ப விசாரிப்பாங்க, எப்படி இருக்கா ரொம்ப பார்ப்பாங்க. அதுக்கு என்னென்ன சிகிச்சை செய்யணும், என்னென்ன ஆகாரம் சாப்பிடணும், மாத்திரை மருந்து எல்லாம் கவனமா இருக்கும். உன்னுடைய ஆத்மா நோய்பட்டு இருக்கிறது, உன்னுடைய ஆத்மா வியாதிப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு இருக்கிறது. அதுக்காக நீ என்ன முயற்சி எடுக்கிறா? உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவர்கள் நரகத்துக்கெல்லாம் போவாங்க. அதுக்காக நீ என்ன செய்யறா? அதுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறியா? சுவிசேஷம் சொல்றியா? அதுக்காக நீ என்ன பிரயாசப்படுறா? ஓத்து பாரு. பிள்ளைக்கு படிப்பு வரலன்னா டியூஷன் வைக்கிறாங்க. டியூஷன் படிக்கல, நீ படிக்காம ஒரு பாடம் சரியில்லை டியூஷன் படிக்க. விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கோளாறுகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது டியூஷன் வைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுக்கு வாஞ்ச இல்லை, ஒரு பிள்ளைக்கு வசனம் கேட்க வாஞ்ச இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியல்ல, ஞானஸ்தானம் எடுக்கல,
அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதுக்கு ஒரு டியூஷன் நடத்துங்க பாஸ்டர்னு சொல்லி கொண்டு போய் விடுறீங்களா? இல்லை நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு என்ன சரி விடலாம் இருக்கார்ல பைபிள் ஸ்டடி இதுக்கெல்லாம் விடுவேன். என்ன கோளாறு? யாராச்சும் இங்கே பாருங்க, கண்ணை மூடப்படாது. பிரசங்கம் பண்ணுவோம் கண்ணை திறந்து அல்லாச்சு என்ன இப்படி கமரக்கூடாது. கவனமாக இருங்க. பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை நல்லா திறந்து கேட்கணும், நிமிந்து இங்கே பார்க்கணும், குப்புற இருக்கக்கூடாது. அவங்க ஏன் குப்புறம் விழுந்து இறக்காங்க? நிமிந்து இருங்க. அப்பந்தான் சிலர் பைபிளை திறந்துக்கிட்டு வெளியே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பிசாசு கேட்க விட மாட்டான், சிந்தனை வேற எங்கேயா கொண்டு போயிடுவான். வசனத்தை கேட்கும் போது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை சரியா இருக்குதா? எந்த காரியம்